வணக்கம் நண்பர்களே, ஆர்கேடிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தாங்க நண்பனாக வர இருக்கிறோம். நான் உங்கள் பன்னீர்செல்வம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சேட்டலைட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டிவி வச்சு சிக்னல் பிடிச்சிருப்போம். இந்த வீக் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா சிக்னலுடைய மீட்டரை வச்சு செக் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லைங்க, கூட விலைக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு டீடைல்ஸ் சம்மந்தமாக எதனா கேள்விகள் சந்தேகம்லாம் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் என்ன முடிஞ்சதுன்னு சொல்லி தந்துடுறேன். வாங்க நம்மளே எப்படி ட்ராக் பண்ணலான்றதை பார்க்கலாம் மீட்டரில். ஸோ நம்மக்கிட்ட செக்கிங் ஒயர் இருக்குது, மீட்டர் இருக்குது, எல்எம்பியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சண்டேட் ஓடி தான், வீடியோக்கன்னா ஓடி தான் இல்லை. எந்த டிஷ்ஷுக்கு எது ஒன்றாலும் இருக்கலாம் ஓடி செட்டு. ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணுற விதத்தில் இருக்குது. ஒவ்வொரு டிஷ்ஷுக்காக பார்த்தலாம். முதல் நம்ம ஏர்டெல் எடுத்துப்போம். ஏர்டெலுக்கு என்ன பொசிஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா செக்கிங் ஒயர் போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ மீட்டரில் ஏகப்பட்ட இது கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவையான சிக்னல் மட்டுமே. இப்போ சேட்டலைட் போய் நான் முதல் ஏர்டெல் எடுக்க போகிறதுனால ஏர்டெலுடைய மீட்டரில் ஏர்டெல் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு சிக்னல் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லைட்டாக மேலே ஏற்றணும் ஏர்டெலை பொறுத்தளவுக்கு. எனக்கு சிக்னல் கிடைச்சி முதல் ஏர்டெல் பிடிச்சதுனால ஏர்டெல் பாயிண்ட் பாருங்கள். அந்தளவுக்கு மீட்டரில் தெரில சரிங்களா. இது ஏர்டெலுக்கு இந்த பொசிஷன் தான் வரும். இப்போ அடுத்தபடி நம்ம சண்டேரட்டு போயிடலாம். அடுத்து நான் சண்டேரட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மீட்டரில் சேட்டலைட் மீட்டரில் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ சண்டேரட் வச்சுட்டு அதே பொசிஷனில் கொஞ்சம் லைட்டாக தள்ளி வரும் பாருங்களா. வச்சுட்டேன். இதுக்கு எல்லாம் இப்போ லைட்டாக கீழே கொண்டு முன்ன பார்த்து ஏர்டெல், இப்போ சண்டேரட்டு. இப்போ சண்டேரட் நான் சிக்னல் பிடிச்சேன் பாருங்கள் ஈஸியாக. இது ஏர்டெல் சண்டேரட்டுக்கு. இப்போ இதே பொசிஷனில் இன்னும் கொஞ்சம் தள்ளி வீடியோக்கான் பிடிக்க போகிறேன். அப்படியே லைட்டாக மேலே தூக்கிட்டு அப்படியே இதுக்கு என்ன பண்ணணும், எல்எம்பி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சாரி, வீடியோக்கான சிக்னலோட இது மாற்றலை. இப்போ பார் ஒன்றும் அதுக்கு இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் வரும். மொதல் ஏர்டெல் பிடிச்சோம், அடுத்து சண்டேரட் பிடிச்சோம். இப்போ டிடிஹெச் அதாவது வீடியோக்கானு. இதுலேயே டிஸ்ட்ரிபியூட் சிக்னலும் இதே தான். அதாவது வீடியோக்கான சிக்னல் எடுத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பொருந்தமானது. ஏன்னா இப்போ வரது எல்லாமே சேம் பிராண்டுன்றதுனால அது இது பாருங்கள். இப்போ இதுலேயும் பாயிண்ட் வந்துடுச்சு. இது வீடியோக்கான் சிக்னல். அதுக்கடுத்தது இப்போ டாடா பிளேயருக்கும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தள்ளி வரும். இப்போ பாருங்களா, அது உதாரணத்துக்கு இன்னும் லைட்டாக மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நான் மீட்டரில் டாடா பிளேயரோட செட்டிங்ஸ் போயிட்டேன்.
இப்போ பாருங்கள் டாடா ப்ளே. இதுதான் மற்ற எல்லா டிஷ்ஷுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளி வரும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு டவுனில் வரும் ஏர்டெல், அது கொஞ்சம் தள்ளி சண்டரட்டு, அதுக்கு அடுத்தது வீடியோகானு, அதுக்கு அடுத்தது டாடா ப்ளே. இதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான். இதில் எவ்வளோ மீட்டரில் பாயிண்ட் வரணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மீட்டரில் யூரி மீட்டரை பொறுத்தளவுக்கு 70, 76 அது மாதிரி காமிக்கும், அதாவது மீட்டரில். ஸோ இதுவே கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாச்சு அப்படின்னா ஒரு சில சேனல்ஸ் மட்டும் வராது. ஒரு 55 கீழே மினிமம் எவ்வளோ பாயிண்ட் வைக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா 70 வந்தால் நல்லா பாயிண்ட்டு. ஸோ ஒரு 55 மேலே வந்துச்சு அப்படின்னா ஓகே, நல்லாயிருக்கு. மழை டைமில் மட்டும் கொஞ்சம் ஸ்லாய் வரும், அது மட்டும் பார்த்துக்குங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ சண்டரேட்டா பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் 40 பாயிண்ட்டு 55 பாயிண்ட்டு கீழே கம்மி வச்சிங்க, பாதி சிக்னல் தான் வரும். அது உதாரணத்துக்கு பாதி சேனல் வரும், பாதி சேனல் வராது. ஸோ இதுதான் மற்ற டிஷ்ஷுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஓகேங்களா, இது மட்டும் டெக்னீஷியன் மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் எங்கள் ஊர் டெக்னீஷியன்லாம் அறகுறை டெக்னீஷியனாக இருக்கானுங்க. போகிறத பூரா கன்னியாகுமரின்னு டிஷ் அடிச்சிடறானுங்க, கன்னியாகுமரின்னு சிக்னல் பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. அப்படி கரெக்டாக பண்ணி கஸ்டமர்கிட்ட காசு வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. சரிங்களா, உங்கள் ஊரில் கஸ்டமர் எந்த அளவுக்கு பைசா வாங்குறான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.